என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். மெத்தாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் என்று காண முடியும். தேவன் எப்படி எல்லாவற்றிற்கும் பெயரிட்டாரோ அதே போல அவருடைய மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு மனிதனை பெயரிட வைக்கிறார். இதன் மூலம் அவனுடைய ஆளுகை விளங்குகிறது. அதன் பிறகு தேவன் என்ன செய்கிறார்? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை தருகிறார். யோசேப்பு முதலில் பார்வோனிடத்திற்கு சென்று ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றான். அதாவது அவன் கனவுக்கு விளக்கம் சொல்றான். அதன் பிறகு அவனுக்கு பதவி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தான் திருமணம் நடக்கிறது. இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கான ஏற்ற துணையை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரை மட்டுமே உறுதியாய் நம்பி உங்கள் வேலையிலே தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கைக்கான உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஏற்ற வேலையிலே யோசேப்புக்கு ஆஸ்நாத்தை திருமணம் செய்து வைத்தது போல கர்த்தர் உங்களுக்கான ஏற்ற துணையை ஏற்ற காலத்திலே